பார்த்துட்டு அப்புறம் சொல்றாரு, ஏய் உனக்கு எந்த பாட்டு பிடிக்குதோ 2 வரிய நீ திக்கி திக்காது வாசிடான்னாரு. வாசிச்சோம். வாசிச்சு 3/4 வகுப்பு இந்த மாதிரி நடந்தது. 3/4 வகுப்பு முடிஞ்ச உடனே அவர் அகர முதல எழுத்தெல்லாம் தொடங்கினாரு. எங்களுக்கு அது பரிப்புரையும் இல்லை, பொழிப்புரையும் இல்லை, ஒரு உரையும் இல்லை, ஒளிப்புரையும் இல்லை. அது எங்கள் மனதில் படிந்தது. நாங்கள் அதிலிருந்து தொடங்கி வளர்ந்தோம். இதுதான் வளர்ச்சி. பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை வளர்ப்பது ருசி ஊட்டுதல், பாடத்தில் ருசி ஊட்டுதல், சயின்ஸ்ல ருசி ஊட்டுதல், பாடம் மனப்பாடம் செய்யறதல்ல, ருசி ஊட்டுதல். இந்த ருசி ஊட்டுதலை அவர் செய்தார். நான் அறிவியலை பாடமாக எடுத்தவன், அறிவியலிலே நான் சயின்ஸ் பிசிக்ஸ் எடுத்தவன். பிசிக்ஸ் எடுத்து ருசி பார்த்துக்கிட்டு எனக்கு அது பிடிக்கல. நான் எங்க போயிட்டேன், எம்ஏ தமிழுக்கு போய் நான் தமிழை ஆராய்ச்சி செய்து நான் கல்வித்துறையிலே அதிகாரியாக இருந்தது வேற. ஆனால் நான் தொடர்ந்து 1/2 மணி நேரம் ராத்திரி 9 மணிக்கு மேல நேரம் கிடைச்சா கூட உடனேயே எழுதி 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 நான் கல்வித்துறையிலே மாவட்ட கல்வி அதிகாரியாக இருக்கும் போது நான் சாகித்ய அகாடமி விருது வாங்கினேன். ஆமா, அப்ப என்ன முயற்சி நமக்கு தேவை. கல்வி புத்தகம் என்பது மனுஷனுக்கு 2 வகையான வளர்ச்சி உண்டு. ஒன்னு செங்குத்து வளர்ச்சி. நாம பிறந்ததிலிருந்து கிருகிருன்னு 25 வயசு வரை செங்குத்து வளர்ச்சியும் உண்டு. அதுக்கு பிறகு 25 வயசுல முடிஞ்சு போகும். அப்புறம் கிடைத்தள வளர்ச்சி. வயர் பெருக்கும், தோல் பெருக்கும், எல்லாம் பெருக்கும், பக்க பக்கான்னு தெரிஞ்சுட்டு இருப்போம். அப்படின்னா இதே மாதிரிதான் அறிவு வளர்ச்சியும் கிடைத்தள வளர்ச்சி. இதுக்கு முன்னுக்கு செய்த அறிவுகளை எல்லாம் அது சேகரித்து கொடுக்கும். அது இது கேதரிங் தான். ஆனால் செங்குத்து வளர்ச்சி அது புத்தகத்தின் வழியாக அவன் நுழைந்து தன்னுடைய அறிவை அதற்குள்ளே உரசி உரசி அவன் அதற்குள்ளே வளர்ந்தான் என்றால் அந்த வளர்ச்சி தான் செங்குத்து வளர்ச்சி. அந்த செங்குத்து வளர்ச்சி நம்ம நாட்டில் இல்லை. இல்லை என்றால் நோபல் பரிசு வாங்கினவங்க 1946க்கு பிறகு வரவே மாட்டாங்களா? நம்ம வரலையே. இருந்தவன கூட அங்க பணம் தானே கொடுக்கிறான். நமக்கு செங்குத்து வளர்ச்சிக்கான வாய்ப்பு இல்லை. எத்தனை பேர் ஒலிம்பிக்ல போய் தங்கம், சீனாவில் 23 தங்கம் வாங்கினாங்க. நமக்கு ஒரு பிளாஸ்டிக்காவது தரப்படாதா? இல்லையே. ஏன்? நமக்கு செங்குத்து வளர்ச்சி இல்லை. நம்ம ஓடுறமே ஒழிய நாம 22 அடி 22 அடி 12 ஒரு 8 அங்குலத்தை 9 அங்குலமாக மாற்றுறதா செங்குத்து வளர்ச்சி. வாழ்க்கையில் செங்குத்து வளர்ச்சி இருக்க வேண்டும், கிடைத்த வளர்ச்சியும் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் முயற்சி பண்ண வேண்டும், பெற்றோர்கள் முயற்சி பண்ண வேண்டும். பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, லேய் நீ எம்பிபிஎஸ்க்கு தான் போகணும், இன்ஜினியரிங் தான் போகணும், வேற எதுக்கும் போகக்கூடாது. உலகத்தில் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எல்லாம் மூடிட்டு வராங்க. இப்போ எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அது எத்தனை நான் ஒரு 4000 சீட் உண்டு. இதுக்கு போட்டு 50 பயிலையும் அடி அடின்னு அடிச்சு மெடிக்கல் 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 சொல்லி அவனுக்கு எந்தெந்த திறமை இருக்கிறதோ அந்தந்த திறமைப்படி அவன் புத்தகத்தின் மூலமாக வளர வேண்டும். புத்தகத்தில் ருசி ஊட்ட வேண்டும். அந்த ருசி ஊட்டுதலுக்கு இங்கே ஒரு பெரிய சேமிப்பு கிடங்கு, அருமையான சேமிப்பு கிடங்கு இருக்கிறது. இந்த கிடங்கை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள் மணிவண்ணன் சொன்னார்கள், இது ஒளி போன்றது. என்ன அழகான வார்த்தை. போலீஸ் ஆபீசர் இப்படி கலகலன்னு இருக்கும்போது இப்படிப்பட்ட உள்ள சிந்தனை இருக்குங்கிறது நம்ம கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயமாக்கும். அவர்கள் சொல்லுகிறார்கள், அது ஒளி போன்றது, மனிதர்களை செதுக்கும். எத்தனை பேர்களை நான் பார்த்திருக்கிறேன். செதுக்கப்பட்டவர்கள், வளர்க்கப்பட்டவர்கள், அழகுபடுத்தப்பட்டவர்கள். இந்த மாதிரியான புத்தகத்தை நாம் வாங்க வேண்டும். ஒரு காலத்தில் அண்ணாதுரை காலத்துல எல்லாம், அண்ணாதுரை கருணாநிதி நெடுஞ்செழியன் காலத்துல எல்லாம் புத்தகங்களை தான் பரிசு கொடுப்பாங்க. கல்யாண வீட்டுக்கெல்லாம் பரிசு கொடுப்பாங்க, குழந்தை பிறந்தா பரிசு கொடுப்பாங்க. இதுக்கு அது அப்படியே போச்சு. கவர் 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 கவர். இன்னைக்காவது ஆகுமா? பணம் வாழ்க்கையினுடைய முக்கியம். பணம் வேணும், ஆனா அதல்ல வாழ்க்கையினுடைய லட்சியம். வாழ்க்கை என்பது அதை விட விசாலமானது. உங்களுடைய ஆன்மா எதில் நிறைவடையுமோ அதை நோக்கி நீங்கள் விசாலமடைவதுதான் வாழ்க்கை. அதற்கு புத்தகத்தை படிக்க வேண்டும், புத்தகம் மூலமாக வளர வேண்டும். அந்த வளர்ச்சிக்காக புத்தகங்களை வாங்க வேண்டும், வீட்டில் நூலகம் வைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமா சொல்றேன், வைக்க வேண்டும். நீங்க போகும்போது கூட ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஒரு 1 2 புத்தகம்
வாங்கிட்டு போங்களா ஐயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் 40,000 50,000 60,000 70,000 சம்பளம் வாங்குறாங்க. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு என்ன செய்ய போறீங்க? இங்க வாங்குங்களா, ஒரு 10 புத்தகத்தை வாங்கிட்டு வீட்டில் கொண்டு கொடுங்கள. எனக்கு அப்துல் கலாம் பற்றி சொன்னாங்க. நான் அப்துல் கலாம் ஐயாவுடைய அந்த மாளிகை இருக்கிறதே, ஜனாதிபதி மாளிகைக்கு போய் தடவை போனேன். அவங்க எனக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். நான் ஒரு தடவை போகும் பொழுது அங்க அவங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கடைசியில அவங்க படுக்கை அறையை போய் சுத்தி பார்க்கும்போது படுக்கை அறையில அவர்களுடைய அருமையான கட்டில், அரசாங்க கட்டில், அது பூரா புஸ்தகமாக குவிந்து கிடந்தது. கலாம் ஐயா எங்க தூக்குவாங்க? கீழே ஒரு பாய போட்டு அதுல அவர் தலையணை இருக்குது, அதுல தான் கிடக்குறாங்க. அப்துல் கலாம் இங்க சாமதாபுரத்தில் ஒரு கடற்கரையில் வளர்ந்த மனுஷன் இங்க போய் ஜனாதிபதி மாளிகையிலே, இன்னைக்கு ஜனாதிபதி மாளிகை மட்டுமா, ஜனாதிபதியாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஜனாதிபதி இருக்காரு, நமக்கு மறந்து போச்சு, தப்பு நினைக்காதீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கும் நமக்கு ஜனாதிபதி யார்? 1920 இந்தியா மிகப்பெரிய நாடாகும், வல்லரசுங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், மிகப்பெரிய நாடாகும் சொன்னாங்களே, அப்போ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தட்டி கொடுத்தா, பள்ளிக்கூடம் எல்லாம் போய் முதுக தட்டி கொடுத்தாங்களே, அந்த முதுக தட்டி கொடுத்தது இருக்குதே, அந்த முதுகு தட்டி கொடுத்ததுக்கு விலை என்னன்னு நினைக்கிறீங்க? அவர்கள் புத்தகத்தின் வழியாகத்தான் வளர்ந்தார்கள். இன்ஜினியராக வரக்கூடியவர்கள் புத்தகத்தின் வழியாகத்தான் வளர முடியும். மெடிக்கல் புத்தகத்தின் வழியாகத்தான் வர முடியும். எல்லாவற்றுக்கும் புத்தகம் தேவை. புத்தகத்தை நேசியுங்கள், புத்தகத்தை வாசியுங்கள். வைரமுத்து அவர்கள் சொல்லுவார்கள், நான் புத்தகத்தை சுவாசிக்கிறேன் என்று. நானும் அப்படித்தான். புத்தகம் இல்லைன்னு சொன்னா, 1 மணி நேரம் புத்தகம் இல்லைன்னா நான் அப்படியே திணறி போயிடுவேன். புத்தகம் வேண்டும். இப்போ பைக்குள் 2 புத்தகம் வச்சிருக்கேன். புத்தகம் வேண்டும். அப்படி நீங்களும் புத்தகம் வாசிக்க வேண்டும். கேரளாவில் போனீங்கன்னா புத்தக வாசிப்பு எக்கச்சக்கமா இருக்குது. கேரளாவில் ஒரு புத்தகம் போட்டான்னா ஒரு பப்ளிஷர் போட்டா உடனே 10,000 காப்பி விற்கும். 10,000 காப்பி வித்தா எழுத்தாளனுக்கு உடனடியாக 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 1000 புத்தகத்துக்கு 1.5 வருஷம் ஆகும், 2.5 வருஷம் ஆகும். காலம் பூரா போட்டு புஸ்தகம் விற்காமலும் உண்டு. நிறைய புஸ்தகம் எல்லாம் அவன் வீட்டில் கிடக்கும். வீட்டுக்கார் நான் புஸ்தகம் எழுதி அந்த பரன்ல அடுக்கி வச்சிருப்பேன். வீட்டம்மா அங்கேயும் இங்கேயும் போய் புத்தகமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு, கவிஞரா நீங்க? புத்தகத்தை வாங்க வேண்டும். அந்த புத்தகம் எழுதியவர்கள் கீதையில ஒரு வரி உண்டு, உலகமெல்லாம் உறங்கும் போது எவர் விழித்திருக்கிறாரோ அவரே உண்மையில் விழித்திருக்கிறார். இதுதான் உண்மை. உலகமெல்லாம் உறங்கும் போது எவர் விழித்திருக்கிறாரோ, இரவு எல்லாரும் தூங்கிய பிறகு விழித்திருந்து புத்தகம் எழுதுகிறார்களே, அந்த புத்தகத்தை வாங்குங்கள், படியுங்கள், அதை நேசியுங்கள். வைரமுத்து சொன்னது போல சுவாசியுங்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். நம்ம இவர் சொன்னாரு, எத்தனை புத்தகங்கள் ஏசியா புக்ஸ் இருக்க, அந்த புக்ஸ்கள் பாருங்க. நீங்க எத்தனை அருமையான புக்கள். நானே நாளைக்கு போய் எனக்கு 2,000-3,000 ரூபாய்க்கு நான் வாங்கணும்னு நான் திட்டம் போட்டு வந்துட்டேன். ஆமா, 5,000 ரூபாய் பட்ஜெட் வச்சிருக்கேன். புஸ்தகம் இல்லாத வாழ்க்கை வெறும் வாழ்க்கை. காசு பணம் என்ற வாழ்க்கை வெறும் வாழ்க்கை. வீடுங்கிறது பகட்டாக கட்டிவிட்டால் மட்டும் போதாது, அதுக்குள்ள புத்தகம் இருக்கணும், அதுக்குள்ள ஒரு லைப்ரரி இருக்கணும், இல்ல 2 அலமாரியாவது இருக்கணும். செய்யுங்கள். நாம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தமிழ் சமூகம். நமக்கு லெமோரியா கண்டத்தோட தொடர்பு உண்டு. நாம் வளர வேண்டியவர்கள். இந்த புத்தக திருவிழாவை அவர்கள் அருமையாக நஷ்டத்தோடு போட்டிருக்கிறார்கள். அவர் சொல்லல, நஷ்டத்தோடு போட்டிருக்கிறார்கள். அதை கொண்டு வர்றது பாதுகாக்கிறது, கொண்டு போறது புத்தகத்தோடு போட்டிருக்கிறார்கள். நமக்காக செய்கிறார்கள். அவர்கள் புத்தகத்தை வாங்குங்கள், உற்சாகப்படுத்துங்கள். புத்தகத்தின் மூலமாக வளருங்கள். செங்குத்து வளர்ச்சியும் உண்டு, கிடைத்தல் வளர்ச்சியும் உண்டு. செங்குத்து வளர்ச்சியில் உங்க குழந்தைகளை வாழ வையுங்கள். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான எழுச்சி உரையை பொன்னியில அண்ணாச்சி அவர்கள் தந்தார்கள். உண்மையிலேயே அவருடைய வீட்டுக்கு செல்பவர்களுக்கு தெரியும், மிகப்பெரிய நூலகம் வைத்திருக்கிறார்கள். அவரோடு யார் சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்களையும் அவர் இப்படி கெடுத்து விடுவார். என் வீட்டில் 5700க்கு மேல புத்தகங்களை சேர்த்து ஒரு புத்தக அறையே, ஒரு நூலகத்தையே வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் பொன்னியிலன் ஐயா அவர்கள்தான். எனவே நீங்களும் அவர்கள் சொன்னதை போன்று அடுக்களை இருக்கட்டும்,
எல்லா அறைகளும் இருக்கட்டும், படுக்கை அறை இருக்கட்டும், ஒரு புத்தக அறையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற அவருடைய மேலான தாகத்தை அத்தனை பேரும் நிறைவு செய்வோம் என்கிற நன்றி உணர்வோடு நன்றி சொல்லி மிக கடைசி நம்முடைய இன்றைய நிகழ்வினுடைய இறுதி பாகத்திற்கு வருகிறோம். இப்போது நினைவு பரிசுகள் மற்றும் ஒரு கௌரவித்தல். ஒருவரை பொது நூலகங்களுக்கு நூல் அடுக்குகள் வழங்குவதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். எத்தனையோ நூலகங்களில் புத்தகம் நிறைந்து கிடக்கிறது. ஆனால் அந்த புத்தகங்களை வைப்பதற்கான அலமாராக்கள் சரியாக இல்லை. எனவே நூல் அடுக்குகள் யாராவது நன்கொடையாக வழங்குங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். நம்முடைய அன்பிற்குரிய ஆட்சியர் அவர்கள் இதோ ஒருவர் முன்வந்து ரூபாய் 11,300 மதிப்பிலான நூல் அடுக்கை புத்தளம் உசரவிளை ஊர்ப்புற நூலகத்திற்கு வழங்குகிறார்கள். அந்த அன்பிற்குரிய சித்த மருத்துவமனை மாஞ்சாலம் குடியிருப்பில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவமனையினுடைய மருத்துவர் ரகுராம் டாக்டர் வே பிரேம்குமார் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அன்னார் அவர்களை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் திரு உதயகுமார் அவர்கள் இப்போது பரிசு கொடுத்து, புத்தக பரிசு கொடுத்து அவர்களை கௌரவிக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசாக அறிஞர் அண்ணா சொன்னதை போல் புத்தகங்களை வழங்குகிறோம். இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பில் இருந்து இன்றைய நிகழ்விற்கு தலைமை பொறுப்பை ஏற்ற அன்பிற்குரிய உயர் திரு உதயகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசினை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழங்குவார்கள். தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நினைவு பரிசினை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பு வைக்கின்ற திரு உதயகுமார் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து சார் ஆட்சியர் திரு சங்கர்லால் குமாவத் அவர்களுக்கு நம்முடைய இன்றைய நிகழ்வின் தலைவர் திரு உதயகுமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். தொடர்ந்து எழுச்சி உரையாற்றிய நம்முடைய அன்பிற்குரிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பொன்னீலன் அவர்களுக்கு நினைவு பரிசினை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து நம்முடைய பத்மநாபபுரம் ஆர்டிஓ உயர் திரு அருண் சத்யா அவர்களுக்கு நினைவு பரிசினை நம்முடைய அன்பிற்குரிய எழுத்தாளர் பொன்னீலன் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளர் எஸ்கே புகழேந்தி அவர்களுக்கு நினைவு பரிசினை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்விலே வரவேற்புரை ஆற்றிய சுங்கான்கடை வின்ஸ் பொறியியல் கல்லூரியினுடைய தாளாளர் நாஞ்சில் வின்சென்ட் அவர்களுக்கு நினைவு பரிசினை அன்பிற்குரிய உதயகுமார் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து கேப் பொறியியல் கல்லூரியினுடைய இயக்குனர் உயர் திரு லட்சுமணன் அவர்களுக்கு நினைவு பரிசினை மாவட்ட ஆட்சியாளர் பொறுப்பு உயர் திரு உதயகுமார் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய முதுநிலை மண்டல மேலாளர் என்.எம். சிவசாமி அவர்களுக்கு நினைவு பரிசினை மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு உயர் திரு உதயகுமார் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய முதல்வர் அன்பு சகோதரி நிர்மலா நல்லதம்பி அவர்களுக்கு
நினைவு பரிசினை காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து நன்றி உரையாற்றுவதற்காக நம்முடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு பதிலாக வருகை தந்திருக்கிறார்கள் நாகர்கோவில் கல்வி மாவட்ட அலுவலர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் நினைவு பரிசை பெற்று நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு நினைவு பரிசினை நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உயர் திரு என் மணிவண்ணன் அவர்கள் வழங்குகிறார்கள். அவர்களுடைய நன்றி உரையோடு நிகழ்வு நிறைவு பெற்று விடவில்லை. தொடர்ந்து எத்தனையோ நாட்களாக பயிற்சி செய்து அற்புதமான கலை நிகழ்வுகளை நமக்கு தரவிருக்கிறார்கள். வின்ஸ் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவியர் அத்தனை பேரும் அமர்ந்திருந்து அவர்களுடைய அற்புதமான கலை நிகழ்வை கண்டுகளிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து இன்று பெருந்திரளாக கூடியிருப்பவர்களைப் போல் பல மடங்கு கூட்டம் நாளை வர வேண்டும். இந்த மேடையில் அமைந்துள்ள ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். அதன் பின் மேடைக்கு முன்பு அமர்ந்துள்ள பெரியோர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். வரவேற்பது மட்டும் தமிழர் பண்பாடு அல்ல, ஒவ்வொரு செயலுக்கும் செயலின் இறுதியில் நன்றி சொல்வதும் தமிழர்தம் கடமை, நம்முடைய பண்பாடு. அந்த கடமையை நிறைவேற்றும் முகத்தால் நான் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். முதலில் நமக்கு வரவேற்புரை நல்கிய திருமிகு எம் நாஞ்சில் வின்சென்ட் அவர்கள் 2 கல்லூரிகளின் தாளாளர். அக்கல்லூரிகளின் வளர்ச்சியிலேயே கவனம் செலுத்தி அக்கல்லூரியிலேயே தமிழகத்தின் தலைசிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக உருவாக்கியுள்ளார்கள். அவர்கள் பேசும்போது புத்தகங்கள் பேசுகின்றன, புத்தகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன, படைப்பாளிகளை உருவாக்குகின்றன, ஒருவனது நல்ல நண்பன் புத்தகமாகும் என்று கூறினார்கள். அவர்கள் கல்லூரியில் உள்ள நூலகங்களும் இதற்கு சான்றாக அமைகின்றன. இந்த நிகழ்ச்சி அவங்க கல்லூரியில் உள்ள நூலகங்களுடைய செயல்பாடுகள் எனக்கு நன்றாக தெரியும். என்னுடைய குழந்தைகள் அங்கே படிக்கிறார்கள், அதனால் நன்றாக தெரியும். அவர்கள் ஆற்றிய வரவேற்புரைக்கு முதலாக நம் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் நன்றி. அடுத்து தலைமுறை ஆற்றிய நம்முடைய சார் ஆட்சியர் அவர்கள் மாவட்ட ஆட்சியரின் கனவுனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலவில்லை என்பது நம் அனைவருக்கும் ஒரு வருத்தம்தான். இருந்த போதிலும் அவர்கள் எவ்வாறு நம்மை வழிநடத்தி சென்றார்களோ அதேபோல் இவர்களும் நம்மை வழிநடத்தி செல்கிறார்கள். இவர்களுடைய கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அன்னார் அவர்கள் சிறந்த அறிவுரை வழங்கினார்கள். மாவட்ட ஆட்சியருடைய விருப்பப்படி அன்னாருடைய நம்முடைய சார் ஆட்சியருடைய அனுமதியுடன் ஒரு சிறிய அறிவிப்பை உங்களுக்கு கூறலாம் என்றிருக்கிறேன். நமது கன்னியாகுமரி மாவட்ட பள்ளி கல்வித்துறையின் சார்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரைக்கும் தான் படித்த அரசு பள்ளிக்கு புத்தகம் வாங்கி வழங்குகின்ற நன்கொடையாளர்களுக்கும் 5001 முதல் 10,000 ரூபாய் வரை புத்தகம் வாங்கி வழங்குகின்ற வள்ளல் பெருமக்களுக்கும் தனித்தனியாக சான்றிதழ்களும் பரிசுகளும் கொடுத்து கௌரவிக்க நம்முடைய ஆட்சியர் அவர்கள் உத்தரவின் பேரில் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுடைய அறிவிப்பினை வெளியிடுகிறேன். அன்னார் அவர்கள் நம்முடைய சாராட்சியர் அவர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டி, சிறப்பான செயல்பாட்டை உடையவர். அன்னார் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது மாவட்டத்தை கட்டி காத்து வருகின்ற நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மணிவண்ணன் அவர்கள் புத்தகத்தினுடைய பயன்பாட்டை பற்றி கூறும்போது, புத்தகமானது ஒரு தாய்க்கு சமமானது. தாய் தன்னுடைய குழந்தைகளை எவ்வாறு நல்வழிப்படுத்துவாளோ அதே மாதிரி புத்தகங்களும் அதை வாசிப்பவர்களை, அதை கற்பவர்களை நல்ல பாதையில் செலுத்தும் என்று கூறினார்கள். அன்னார் அவர்களுடைய பேச்சில் கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் என்ற நாவல் அதை பற்றி கூறினார்கள். அந்த நாவலை படித்து பாருங்கள், அதனுடைய அருமையை ரசித்து பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களிடம் உண்மையிலேயே ஒரு வரலாற்று பெருக்கம் ஏற்படும்.
அன்னார் அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நமது மாவட்ட துணை ஆட்சியர், தமிழின் பெருமையை தமிழன் மறந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வீட்டிலும் இப்பொழுது நாம் கேட்கின்ற குரல் மம்மி, டாடி, ஆண்டி, அங்கிள், இந்த வார்த்தைகள் தான் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய உதவி ஆட்சியர் அவர்கள் வெளி மாநிலத்தவராக இருந்த போதிலும் அவருடைய பேச்சை தமிழில் தொடங்கி தமிழில் முடித்தார். அன்னார் அவர்களுக்கு என் சார்பிலும் உங்கள் அனைவர் சார்பிலும் நம்முடைய மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் செயலாளர் புகழேந்தி அவர்களுக்குத்தான் நம்முடைய மாவட்டத்தில் உள்ள கற்றவர்கள் அனைவரும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். நாங்கள் படிக்கின்ற காலத்தில் ஒரு குறிப்பிட்ட புத்தகம் வாங்க வேண்டும் என்றால் இங்கிருந்து சென்னை சென்று வாங்க வேண்டும். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் திருச்சி சென்று வாங்கி வந்தோம். அதுக்கு அடுத்தாற் போல மதுரை சென்றால்தான் புத்தகங்கள் கிடைத்து வந்தன. இவ்வாறு நாங்கள் புத்தகங்களை தேடி சென்ற காலம் இருக்கிறது. ஆனால் இன்றோ புத்தகங்கள் நம்மை தேடி வந்திருக்கின்றன. அந்த புத்தகங்களை வாங்கி அவர்களுடைய செயல்பாட்டிற்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டு அன்னார் அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நம்முடைய எழுத்தாளர் பொன்னிலன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், புத்தகம் எழுதுவது சாதாரணம் அல்ல. உண்மைதான். ஒரு சேயை பிரசவிப்பது ஒரு தாய்க்கு எவ்வளவு சிரமமோ அதே மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டு மக்களின் மத்தியில் பிரபலப்படுத்துவது என்பது மிகவும் கடினமானது என்பதை அவர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து நம்மிடம் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன கருத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டு புத்தகங்களை வாங்கி அதை எழுதிய எழுத்தாளர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். புத்தகங்கள் தான் அந்த படைப்பாளிகளின் காலத்தை, அவர்கள் விட்டு சென்ற காலச்சுவடுகளை நமக்கு அறிவுறுத்துவன. அவர்கள் கூறும்போது திருக்குறளை பற்றி பேசினார்கள். திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த திருவள்ளுவர் காலத்தினுடைய செயல்பாடுகளை, அங்கு நடைபெற்ற நடைமுறைகளை இன்றும் நம்மிடம் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அது நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அன்னார் அவர்களுக்கு நம்முடைய சார்பாகவும் நம்முடைய மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை உரித்தாக்குகிறேன். அடுத்து உசரவிளை ஊர்ப்புற நூலகத்திற்கு புத்தகங்கள் வாங்கி வழங்கிய வள்ளல் பெருமகனார் டாக்டர் ரகுராம் அவர்களுக்கும் நம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பத்மநாபபுரம் ஆர்டிஓ திருமிகு அருண் சத்யா அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த விழாவை கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் நன்றியை உரித்தாக்குகிறேன். அடுத்து என்.எம். சிவசாமி முதுநிலை மண்டல மேலாளர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அவர்கள் நமக்கு பல்வேறு வகையில் உதவி இருக்கிறார்கள். இங்கு ஒரு நடமாடும் பணம் வழங்கும் மையம் ஏடிஎம் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். நீங்கள் வரும்போது பணம் எடுத்து வர வேண்டியதில்லை, கார்டு மட்டும் எடுத்து வந்தால் போதும். இங்கே வந்த உடனே பணத்தை எடுத்துக்கொள்ளலாம், புத்தகத்தை வாங்கி செல்லலாம். அவ்வளவு எளிதான ஒரு வழிமுறையை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சாதாரணமாக ஒரு 15 பேர் அல்லது 20 பேர் இருக்கின்ற ஒரு கல்வி நிறுவனத்தையே கட்டி காப்பது சிரமமான ஒரு செயல். தற்போதைய சூழ்நிலை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலையில் ஒரு பழம்பெரும் கல்லூரியான WCC சொல்றோம், உமன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் காலேஜ், பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி. இந்த கல்லூரியில் சற்றேறக்குறைய இப்போது ஒரு 2500 பேர் படித்து வருகிறார்கள். அந்த பள்ளி அந்த மாணவிகளிடையே, அந்த கல்லூரி மாணவிகளிடையே ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் வளர்த்து வருகின்ற அன்னார் அவர்களுக்கு உண்மையிலேயே மாணவர் சமுதாயம்